வணக்கம் நேயர்களே, ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்கள் லட்சுமணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன். ஸோ உங்களுக்கு வந்து 7ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது புது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வரும் அதை வந்து பர்ஃபெக்டாக வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பரிகாரங்கள், ஸோ அந்த தசாபுக்திகளுக்கான பரிகாரங்களும் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த தசாபுக்திகளுக்கு அந்த பரிகாரம் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். வீடியோட இல்லை டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல வீடு சம்மந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க. சில நேரம் குழந்தைகள் மனசு நோரமான பேச்சுக்களும் இருக்கும். ஸோ கொஞ்சம் அந்த திங்கள் செவ்வாய் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் வந்து 2ஆம் அதிபதி. ஸோ 2ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு 12ல் இருக்கும்போது குழந்தைகள் வீட்டுக்காக குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்துக்கணும். சில நேரங்கள் வந்து கொஞ்சம் எமோஷனான ஒரு டெசிஷன், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3 மற்றும் 12ஆம் அதிபதியான புதன் 12ல் இருக்குது. கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்குங்க. இந்த டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்கள், சில விஷயங்களுக்காக கொஞ்சம் அலையறமான விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதனால் ஒரு கொஞ்சம் கோவப்படுவீங்க. ஸோ அந்த கோவப்படாமல், ஏன்னா புதன் போகிறது வந்து இப்போ ராகுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் கொடுக்குறது மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இளைய சகோதர சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்குது. நல்லது. டாக்குமெண்டேஷன்லாம் கையெழுத்து போடுறதுன்னு 1க்கு 4 வாட்டி பார்த்து கையெழுத்து போடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 4ஆம் அதிபதி சுக்கிரன் 11 நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களாம் வந்து பெருத்த லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப சாயார் சம்மந்தமான விஷயம் நல்ல லாபம் இருக்கும். எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் வந்து 5ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 5ஆம் செவ்வாய் வந்து 2ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சில பேர் வந்து நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள், குழந்தைகளுக்காக கொஞ்சம் ஸ்டெப்பின் பண்ணி போவீங்க. ஒரு பெரிய விஷயத்துக்கு குழந்தைகளுக்கான விஷயங்கள்லாம் வந்து சிறப்பாக நடக்கும். தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதியான குரு. 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது வேலையில் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து சப்போஸ் வந்து கோபம் அதிகமாக இருக்கும், ஒரு எமோஷன் இருக்கிறதுக்கான கடன் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ அந்த கடன் வந்து எதுக்காக வாங்குகிறோம், ஏன் வாங்குறோங்கிறது வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து 7ஆம் அதிபதியான சனி. ஸோ 7ஆம் அதிபதி சனி வந்து 7, 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது கொஞ்சம் தந்தை சார்ந்த உறவுகள் கொஞ்சம் டென்ஷன் கொடுக்கலாம். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி 9 இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ், இவங்க ஒரு ஊர் அவங்க ஒரு ஊர் இந்த மாதிரி போகிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். மற்றபடி 8ஆம் அதிபதி 9 இருக்கும்போது அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கும் சின்னதாக ஒரு விரக்தி இருக்கும். சின்னடா அது வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு விரக்தி வந்து போகும். ஸோ அதெல்லாம் வந்து ஜஸ்ட் பாசிங் க்ளவுட்ஸ் தான் வச்சுப்போமே. ஸோ அது வந்து பெருசாக பார்க்கணும் அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 2 புதிய தொழில் வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். பட் இருந்தாலும் ஒரு 5ஆம் அதிபதி என்பது கொஞ்சம் கவனமாக முதலீடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 11ல் உள்ள சுக்கிரன் வந்து சிறப்பான பலன்கள், நல்ல லாபங்கள் அள்ளி தரதுக்கான ரொம்ப நல்லது. இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்குறது தசாபதி பலன்கள். கடக லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி. சூரியன் வந்து 12ல் இருக்கும்பொழுது குடும்பத்திற்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்களை நிறைய கொடுத்துரும். ஸோ கொஞ்சம் வந்து செலவுகள் குடும்பத்தில் அதிகமாக இருக்கும். சில நேரங்கள் வந்து அவங்களோட பேச்சுக்களில் வந்து கொஞ்சம் எமோஷனாகி கத்திரமான விஷயங்கள் தான் கொஞ்சம் கவனமாக பார்த்து நல்லது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது வேலை விஷயங்களும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். கடக லக்னமாக வந்து சந்திரன் தசாபதி. சந்திரன் வந்து குழந்தைகளுக்கான விஷயங்கள் திங்கள் செவ்வாய் சின்ன மன வருத்தத்தை கொடுத்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். வேலை விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் கடக லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதம். செவ்வாய் வந்து சிறப்பான ஒரு புதிய தொழில் விஷயங்கள்லாம் வந்து கைகூடி வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. பட் இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லது. கடக லக்னமாக வந்து ராகு தசாபதம். ராகு வந்து உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளி மாநிலங்கள் வெளிநாட்டினரிடம் பழகும்போதோ பேசும்போதோ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் வந்து கொஞ்சம் வந்து சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். ஸோ வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து சின்னதாக ஒரு விரக்தி வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து கடக லக்னமாகிறது குரு தசாபுத்தி அந்த குரு 12ல் இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ இருக்கும். கொஞ்சம் எமோஷன் ஆகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா ஏதாச்சும் ஏடாவிடமாக பேசிடும். அதே மாதிரி கணவன் மனைவி உறவுலையும் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்கள் வந்து ஏடாவிடமாக பேசி அதனால் வந்து ஒரு அவங்க கோச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து 9ல் இருக்கார். ஸோ அது வந்து அவர் வந்து 7, 8ஆம் அதிபதி என்பது கணவன் மனைவி
சில நேரம் வந்து ஹஸ்பண்ட் ஒரு ஊரில், ஒய்ஃப் ஒரு ஊர்லேருந்து போகிற மாதிரியான விஷயங்களும், சில நேரங்களும் ஒரு வேலை நிமித்தமாக அதிகமான அலைச்சல்களை கண்டிப்பாக கொடுத்துரும். வியாபார ரீதியாகவும் நிறைய பிரயாணம் இருக்கும். ஸோ அதெல்லாம் இருக்குங்க. 8ஆம் அதிபதி வந்து 9ல் இருக்கும்போது அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது. வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து சின்ன சின்ன விரக்தி வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஸோ கடக லக்னமாக இருந்து புதன் தசாபதி, புதன் வந்து பார்த்திங்கன்னா 12ல் இருக்கும்போது உங்களுக்கு முயற்சிகள் நிறைய அலைச்சல்கள் கொடுத்துரும். ஸோ நிறைய அலைச்சல்கள் இருந்தாலும் கொஞ்சம் உங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா கொஞ்சம் எமோஷன் ஆவீங்க. அந்த எமோஷன்ஸை மட்டும் கட் பண்ணிவிட்டு உட்காந்து பொறுமையாக யோசித்து முடிவெடுத்து ரொம்ப ஒரு சிறப்பான பலன்கள் இருக்கும். கடக லக்னமாக இருந்து கேது தசாபதி, கேது வந்து உங்களுக்கு 2ல் இருக்கும்போது கொஞ்சம் வெடுக்குன்னு பேசுகிறது, அதனால் சின்ன வாக்குவாதம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கும். குடும்பத்தில் வந்து எல்லாத்தையும் ரூல்ஸ் பேசுகிறது வந்து ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே சிறப்பு தான். கடகலகனமாக வந்து சுக்கிரன் தசாபத்தி வந்து சுக்கிரன் 11ல் இருக்கும்போது சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், ரியல் எஸ்டேட் சம்மந்தமான விஷயங்கள், வண்டி வாகனங்கள் வாங்கி விற்கிறது இதெல்லாம் வந்து பெருத்த லாபம் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ கடக லக்னமாக இருந்து அந்த சுக்கிரனில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சிறப்பான விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்குங்க. ஏதாவது வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடு அமைவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்து தசாபுத்தி கூட இப்போ பார்க்க போகிறது பரிகாரங்கள். ஸோ பரிகாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க என்ன மாதிரி பரிகாரம் பண்ணணும் அப்படின்போது, சூரியன் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க வந்து யாராவது வயதானவர்களுக்கு வந்து ஆடை வாங்கி கொடுக்குறது, ஒரு துணி மணி எடுத்து கொடுக்குறதுனால நல்ல லாபங்கள், அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது சிறப்பான விஷயங்கள் நடக்கும். ஸோ அது வந்து சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்கும், கண்டிப்பாக பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் சந்திரன் தசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது ஏதாவது சாப்பாடோ அரிசியோ தேவையானவங்க ஒரு கஷ்டப்படுறவங்க ஒரு 5 கிலோ அரிசி வாங்கி கொடுக்குறாங்க, இல்லை சாப்பாடு வாங்கி கொடுக்குறது. அதுவும் வந்து எப்போ வாங்கி கொடுக்கணும் போது உங்கள் திங்கட்கிழமைகளில் வந்து வாங்கி கொடுக்க ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ யாருக்கெல்லாம் வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்குது, செவ்வாய்க்கிழமைகளில் வந்து பார்த்திங்கன்னா தோரம் பருப்பு வந்து தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி என்னால் தோரம் பருப்புலாம் வாங்கி கொடுக்க முடியாது. செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்காங்களா, பாவம் ரொம்ப கஷ்டப்படுற செக்யூரிட்டி கார்டுக்கெலாம் வந்து ஏதோ சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, அவங்களுக்கு காசு கொடுக்குறது வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் ராகு தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குதோ, ஸோ அவங்க வந்து பார்த்தா சனிக்கிழமைகளில் வந்து பார்த்தோம்னா கோதுமை தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்புங்க. ஸோ கோதுமையை வந்து நீங்கள் தானமாக பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். அப்படி இல்லைன்னா சப்பாத்தி வாங்கி கொடுங்க. ஸோ சப்பாத்தி வாங்கி யாருக்காச்சும் கஷ்டப்படுறோம் சப்பாத்தி வாங்கினா சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. யாருக்கெல்லாம் வந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தா என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது மொச்சை பயிர்களை வாங்கி கொடுக்குறது ரொம்ப நல்லது. சப்போஸ் எனக்கு வந்து மொச்சை பயிரெலாம் வாங்கி கொடுக்க முடியாது சார் அப்படின்னா யாராச்சும் பெண்களுக்கு வந்து யாராச்சும் ஆடை தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் வந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குதோ ஸோ அவங்க வந்து என்ன பண்ணணும் போது சாப்பாடு யாருக்காச்சும் வந்து சனிக்கிழமைகளில் வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, இல்லை கஷ்டப்படுறவங்க ஒரு 5 கிலோ அரிசி வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. யாருக்கெல்லாம் புதன் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குதோ, புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யாருக்கா சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பென்சில் பேனா ஃபீஸ் கட்டுறது எல்லாமே ரொம்ப சிறப்பான. அது மட்டும் இல்லைன்னா ஒரு கோதுமை வாங்கி கொடுக்கலாம். ஸோ கோதுமையோ இல்லாட்டி வந்து ஒரு சப்பாத்தி ஏதாச்சும் வாங்கி கொடுத்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் கேது தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குதோ ஸோ அவங்கெல்லாம் வந்து என்ன மாதிரி விஷயங்களே பண்ணணும் அப்படின்னும் போது அவங்க வந்து மொச்சை பயிர்களை வந்து தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்புங்க. ஸோ மொச்சை பயிரில் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா யாராச்சும் பெண்கள் யாராச்சும் வந்து கஷ்டப்படுற பெண்களுக்கு வந்து துணிமணி தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து வேறு என்னங்க, மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பு தான். என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா இந்த தானம் தர்மங்கள் வந்து அந்த கிழமைகளில் பண்ணும்போது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும். இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது நிம்மதியான வாழ்க்கை வாழ என்ன பரிகாரங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நிம்மதியான வாழ்க்கை என்னும்போது நிறைய பேருக்கு வந்து நிறைய குறைகளோட நிறைய சிக்கல்களோடு தான் இருக்கும். ஸோ எனக்கு வந்து இது ஜாதகம் இல்லை சார் இது இல்லைன்னா நீங்கள் ஒரே விஷயத்தை பர்ஃபெக்டாக பண்ணிவிட்டோம். ஒரு பர்டிகுலர் டைம் அதை வந்து விடிய காலையில் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அது வந்து நம்ம ரொம்ப பிரம்ம முகூர்த்த வேலைன்னு சொல்லுவோம். பிரம்ம முகூர்த்த வேலைங்கிறது வந்து விடிய காலையில் 3 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகி 6 மணி வரை இருக்கும். நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் 4:30 மணிக்கு எழுந்திரிக்கலாம், 5 மணிக்கலாம். பட் அந்த டைம்ங்கிறது ரொம்ப சூப்பரான ஒரு டைமாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து ஒன்றும் இல்லை, ஒரு சின்னதாக விளக்கு, நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி என்ன மதம் இருந்தாலும் சரி ஒரு விளக்கு ஏற்றிட்டு அமைதியாக உட்காந்து உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் எதுவாக வேணால் இருக்கலாங்க. இஷ்ட தெய்வமாக இருக்கலாம், இல்லை உங்கள் குலதெய்வமாக இருக்கலாம், ஏதாக இருந்தாலும் சரி அந்த விளக்கு ஏற்றிட்டு உட்காருங்க. அதுக்கு நீங்கள் வந்து என்னை குளித்து நான் ரொம்ப க்ளீனாக அப்படியே வந்து குளித்து பட்டையெல்லாம் அடிக்கணும்னா சொல்லவே இல்லை. பூ போடணும் அது போடணும் வத்தி இருந்தாலும் சும்மா ஒரு விளக்கு ஏற்றிட்டு ஜஸ்ட்டு உட்காந்து மெடிடேஷன் பண்ணுங்கள். உங்கள் தெய்வத்தை ஜபம் பண்ணுங்கள். ஸோ உதாரணமாக ஒரு கணபதினு வச்சுன்னா ஓ மகானவன். இப்போ எனக்கு கடன் தொல்லை இருக்குது, வழக்கு தொல்லை இருக்குன்னா கணபதியை வேண்டுங்க. இல்லைங்க நான் கணபதியோட ஆஞ்சநேயர் வேண்டாம். ஸோ இந்த மாதிரி கடன் சம்மந்தமான விஷயங்களுக்கு வந்து கணபதியையும் ஆஞ்சநேயரும் வந்து விடிய காலில் வந்து நீங்கள் வந்து பிரார்த்தனை செய்யும்போது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. ஸோ எனக்கு வந்து நல்ல கணவன் அமையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து காலையில் எழுந்து ஒன்றும் இல்லை, ஃபேஸ் வாஷ் பண்ணாலே போதும். ஃபேஸ் வாஷ் பண்ணி விளக்கேற்றிட்டு
முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுறது வந்து நல்ல ஒரு கணவன் அமைவதற்கான ஒரு பெண்ணுக்கு அருமையான ஒரு கணவன் அமையணும்னா செவ்வாய்க்கு அதிபதியான முருகப்பெருமானை வணங்குவதனால் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் வந்து நிலபுலன்களால் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு வந்து நிலபுலன்கள் வந்து ஒரே சங்கடமாக இருக்குங்க அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பெருமாள் வழிபாடு, அதுவும் வந்து பார்த்து காலையில் எழுந்து ஒரு பெருமாள் வழிபாடு பண்ணுறதோ, பெருமாள் சம்மந்தமான ஸ்லோகம் சொல்கிறதோ, இல்லை இப்போ ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயண சொன்னாலும் சிறப்பான பலன்கள் நிலபலங்களாக வரும். ஸோ இந்த தாய்மாமன் உறவுலையும் வந்து பார்த்திங்கன்னா எதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா அதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் வந்து அந்த புதன் வந்து இருக்கும். அது நிலபுலன்களாக எனக்கு சொத்துக்களில் வந்து கேஸ் இருக்குது, பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள், சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சட்ட ரீதியான விஷயங்கள், ஸோ ரொம்ப சட்ட சிக்கல் இருக்குது, கோர்ட் கேஸ் இருக்குனாலும் நீங்கள் கணபதியும் ஆஞ்சநேயம் வழிபாடு பண்ணுற ரொம்ப சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஆண்கள், ஸோ எனக்கு வந்து கல்யாணமே ஆகலைங்க, ரொம்ப நாளாக வந்து நாங்கள் திருமணத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தேன், பட் ஆனால் எனக்கு வந்து திருமணம் ஆகலை அப்படிங்கிறவங்க வந்து வெள்ளிக்கிழமைகளில் வந்து மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான பலன். டெய்லி எழுந்து காலையில் அந்த விடிய காலையில் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஓம் மகாலட்சுமி நான் ஓம் மகாலட்சுமி மனசார வந்து பிரார்த்தனை பண்ணும்போது அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து எனக்கு வந்து பாதிப்பு இருக்கும்போது குல தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ காலையில் எழுந்து எல்லோருமே குலதெய்வம் வழிபாடு பண்ணுறது காலையில் ரொம்ப நல்லது. தொழில் ரீதியான இருக்க பிரச்சனைகளை தீர்வு பண்ணணுன்னா நம்ம சனீஸ்வர பகவானை கும்பிடணும், இல்லை நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வத்தை வந்து வழிபாடு ஒரு கற்பனசாமியை வணங்குறீங்கன்னா ஓம் கற்பனசாமி நம்ம ஓம் கற்பனசாமி வணங்குறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். அப்படி எனக்கு குலதெய்வமே தெரியாதுங்க அப்படிங்கிறவங்க ஹரிஹர சுதன் ஐயப்பனை வணங்குவதனால் உங்களுக்கு வந்து அந்த தொழில் ரீதியான பிரச்சனைகளில் வந்து கண்டிப்பான ஒரு நல்ல தீர்வாக அமையுங்க. அதுக்கப்புறம் சில பேர் குழந்தை இல்லாதவர்கள் என்ன பண்ணலான்னும் போது தட்சிணாமூர்த்தி இல்லைன்னா யாராச்சும் ஒரு மகான்களை வழிபாடு பண்ணுறதுனால வந்து குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமிகளில் வந்து அந்த குழந்தை பேர் வேண்டி விரதம் இருந்து நீங்கள் வந்து அந்த சித்தர் சமாதிகளுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணும்போது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அதே மாதிரி வேலை விஷயங்கள், ஸோ எனக்கு வந்து வேலை இல்லைங்க, எனக்கு வந்து வேலை சரியாக அமைய மாட்டேங்குதுன்றவங்களும் நீங்கள் வந்து ஒன்று நீங்கள் வந்து உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டதுனால நல்ல வேலை கிடைக்கும். இல்லைங்க எனக்கு குலதெய்வம் தெரியும் ஹரிஹர சுதன் ஐயப்பனை வந்து ஓம் ஐயப்பான ஓம் ஐயப்பனும் நீங்கள் வந்து சாண்டிங் பண்ணி பாருங்கள். இதில் வந்து அந்த பர்டிகுலர் டைம் அதுதான் ரொம்ப முக்கியம். விடிய காலையில் பண்ணுறது ரொம்ப அது 3லிருந்து 6 மணிக்குள்ளே நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்கும். இல்லைங்க எனக்கு அதெல்லாம் முடியாதுங்கன்றவங்க வந்து நைட்டு சப்போஸ் வந்து நான் வரதே நைட் ஆகிடுங்க பரவாயில்லன்னா நைட் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் சைலன்ஸ் தான் இதில் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஒரு சைலண்ட்டான நேரத்தில் வந்து ஒரு 15 நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு வாங்க. லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடுத்த கட்டத்தில் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகி போவீங்க. இது வந்து அற்புதமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா உங்களை வந்து காப்பாற்றுற தெய்வம் இருக்கும். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வந்து கர்ணன் ஒன்று இருக்கும். இந்த கர்ண தேவதைக்கு என்ன சாமிங்கிறத பார்த்து அதை நீங்கள் வந்து வணங்கினீங்கன்னா சிறப்பான பலன்களை கொடுத்துருங்க. ஸோ வந்து ரொம்ப சிறப்பான பலன்கள் இந்த வழிபாடு தொடருங்கள். அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு கைக்கு வரும். உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக முன்னேறுவீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட வீடியோ உங்கள் லக்ஷ்மி நாராயணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.